வணக்கம். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வக்கிரங்கள் அல்லது வயது கூட இருக்கிற 60 வயதுக்கு மேல் இருக்கிற பெண்களுக்கு மேல் நிகழ்த்தப்படும் பாலியல் தாக்குதல்கள் இவற்றை எல்லாமே சட்ட ரீதியாக மட்டும் அணுகாமல் உளவியல் ரீதியாகவும் மனோதத்துவ ரீதியாகவும் தமிழக அரசு அணுகணும். இதில் போதைப் பொருட்களினுடைய தன்மையையும் நம்ம அணுகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோலிஸ்டிக் அப்ரோச் ஆன் சைல்டு அப்யூஸ் அண்ட் செக்ஸுவல் டார்ச்சர்ஸ், பெண்களுக்கு எதிரான எல்லா வகை குற்றங்கள் அல்லது குழந்தைகளுக்கு எதிரான 3 வயது குழந்தைய பாலியல் ரீதியாக ஒருத்தன் பார்க்குறான்னா அவனுக்கான உளவியல் சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தமிழக அரசு கவனிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நான் அட்ரஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். இதை குறித்து விரிவான ஆய்வுகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய பார்வை. இப்போ ஒரு 15 வயதுக்கு கீழே இருக்கிற குழந்தைகள் மேலே ஒருத்தன் வக்கிரத்தை பயன்படுத்துகிறான், தன்னுடைய பாலியல் இச்சைக்கு பயன்படுத்துகிறான் அப்படின்னா அவன் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கிறான் அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணவே மாட்டுறாங்க. போதையில் இருந்தான் அல்லது போதைப் பொருட்களை பயன்படுத்தி இருந்தான், மன ரீதியான பாதிப்புகளில் இருந்தான், உளவியல் சிக்கல்கள் இருந்தான்னு கோர்ட்டு தீர்ப்புகளில் தான் இருக்குது. அதனால் ஒரு 15 வயதுக்கு குறைவான ஒரு குழந்தையே ரேப் பண்ணி கொலை பண்ணுறான், இல்லை ரேப் பண்ணி ஏதேனும் ஒரு இதை ஆக்கினான்னா அது அட்ரஸ் செய்யப்பட்டு வழக்காக மாறினுச்சுன்னா அந்த குற்றவாளி அந்த வழக்கோட சம்மந்தப்பட்டிருக்கானா அப்படின்னு 1க்கு 2 குழுக்களை வைத்து 2 போலீஸ் விசாரணை குழுக்களை வைத்து வேறுபட்ட குழுக்களை வைத்து சிங்கப்படை பெண்கள் தனிப்பட்ட ஒரு படையை வைத்தும் இன்னும் ஒரு படையை வைத்தும் 3வதாக அந்த உள்ளூர் காவல் நிலையத்தினுடைய இந்த 3 தரப்பையும் வைத்து ஒரு குழு அதை ஆராய்ந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட நபர் என்பதை உறுதி செய்து விட வேண்டும். 10 நாட்களுக்குள்ளே அதை முடிச்சிடணும். முடித்த பிறகு அந்த குற்றவாளியை நீதிமன்ற காவலுக்கு அனுப்புவதற்கு முன்பாக 1 மாத காலம், அதாவது கஸ்டோடியல் எடுத்து எல்லா விசாரணையும் முடித்து ஒரு 10 நாட்கள்ங்கிறது அதிகபட்சம். 5-6 நாட்களுக்குள்ளேயே அந்த விசாரணை முடித்து உறுதி செய்து முகாந்தரங்கள் எல்லாத்தையும் அடுக்கி ஒரு டேட்டாபேஸை ரெடி பண்ணிடணும். அந்த காவல் நிலையத்தில் அவன் மேலே இருக்கிற எல்லா அது அடிப்படையில் ஒரு அறிக்கை தயார் செய்திடணும். அதுக்கு பிறகு அவரை 1 மாத காலம் உளவியல் ரீதியான சிகிச்சைக்கு உட்படுத்துவதற்கு தமிழக அரசு ஒரு பிரத்யேகமான ஒரு அரசாணையை வெளியிடணும். அந்த குற்றவாளியை 30 நாட்கள் தன்னுடைய அரசனுடைய கட்டுப்பாட்டில், அரசு மருத்துவர்களுடைய கட்டுப்பாட்டில், 2 குழுக்களுடைய கட்டுப்பாட்டில் 1 மாத காலம் அவர்கள் வைத்திருக்கப்பட வேண்டும். அந்த குற்றவாளி அந்த உளவியல் ரீதியான முதலில் 3 நாட்கள் அவனுடைய மனோநிலை எல்லா நிலையும் ஆராய்ந்துட்டு அவர்கள் படிப்படியான சிகிச்சை முறைகள் அல்லது பரிந்துரைகளை அந்த மருத்துவர்கள் அவங்களுக்கு வழங்க ஒரு வகையான மருத்துவ ஆலோசனைகள், பிறகு அதற்கான சிகிச்சை முறைகள் அவங்களுக்கு அந்த குற்றவாளிக்கு வழங்கணும். என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை வழங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போது 3 நாட்கள் பிறகு தினமும் அவர் மருத்துவர்களுடைய கண்காணிப்பில் தான் இருக்கணும். மாலையில் அவர் ஒரு 10 மணி வாக்கில் ஒரு மருத்துவர் அவரை பரிசோதித்து அவர் நன்முறையில் இருக்காராங்கிற டேட்டாபேஸை தொடர்ந்து அவர் பராமரிக்கணும். அவருடைய எல்லா அங்கங்கள் எல்லாம் சரியாக இயங்குதாங்கிறது எல்லாத்தையும் பராமரிக்கணும். அந்த முதல் நாள் மருத்துவத்தினுடைய 3 நாட்கள் ஸ்டடிக்கு அப்புறமா அவருக்கு முதல் நாள் ஒரு கையை பயன்படுத்தாத வாழ்வியல் முறைக்குள்ளே அவரை உட்படுத்தணும். ஒரு 2 நாட்களுக்கு இப்போ வலது கை இருக்குன்னா வலது கையை அவர் பயன்படுத்த முடியாத 2 நாள் வாழ்க்கை முறையை அவருக்கு பரிசீலிக்கணும். அது அவருக்கான ஒரு தன்னை உணர்வதற்கான ஒரு சிகிச்சை முறைகளாக அவருக்கு அது வழங்கணும். இப்போது 2 நாட்கள் ஒரு வலது கையை பயன்படுத்த முடியக்கூடாது. 2 நாட்களும் வலது கையை பயன்படுத்த முடியாத வகையில் அமைப்பை ஏற்படுத்தி அவருடைய 2 நாள் வாழ்வை அவர் கடக்கணும். அதே மாதிரி அடுத்த 2 நாட்களை இடது கையை அவர் பயன்படுத்த முடியக்கூடாது. அந்த மாதிரி அவர் அடுத்த 2 நாட்கள் இடது கையை பயன்படுத்த முடியாத வாழ்வியலுக்குள்ளே அவரை
அந்த பழக்கப்படுத்தணும். அவருக்கான அந்த உள்ள இருக்கிற திறன்களை மேம்படுத்துவது. இப்போ வந்து ஒரு கண் தெரியாதவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு காதுகள் மிக பலம் பொருந்தியதாக மாறும். அந்த மாதிரி ஒரு பொருளாக அவர் பயன்படுத்த முடியாத போது அவருடைய மற்ற உறுப்புகள் வந்து திறம்பட செயல்படும். இந்த பரிசோதனை அவருக்கு தொடர்ந்து இந்த சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது அவருடைய வாழ்வில் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகருவார். அதே மாதிரி ஒரு காலை 2 நாட்கள் பயன்படுத்த முடியாத மாதிரியான ஒரு வாழ்வியலை அவருக்கு கொடுத்துடணும். அந்த நாள் முழுக்க அவருக்கு அமர்வதற்கான எந்த ஒரு இடத்தையும் அவருக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ அவர் ஒரு காலிலே தன்னுடைய வாழ்வை நடத்தும்போது அவருடைய உள் உணர்வுகள் எல்லாம் இன்னும் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சிகிச்சை முறைகளை அவருக்கு வழங்கணும். ஒரு நாள் 2 நாட்கள் இடது கால் வந்து பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு உடுப்பு அவருக்கு வழங்கணும். அடுத்தது வலது காலை அந்த மாதிரி. அப்புறமா கண்களை கட்டி 2 நாட்கள் அவருக்கான சிகிச்சை முறைகளை வழங்கணும். அப்புறமா காதுகளை வந்து காதுகள் கேட்க முடியாத அளவுக்கான ஒரு அமைப்பை உருவாக்கி அவருக்கு 2 நாட்கள் காதுகள் எதுவும் சுற்றி நடக்கிற எந்த சப்தமும் அவருக்கு கேட்காத மாதிரியான ஒரு முறையை வழங்கணும். அப்புறம் 2 நாட்களுக்கு வந்து சுவையை அறிய முடியாத வகையில் அவருடைய நாக்கின் மேலே ஒரு படலத்தை வந்து அமைச்சிடணும். 2 நாட்களுக்கு அவர் சுவையற்ற உணவை தான் அவர் உண்ணுற மாதிரி செய்யணும். இப்படி தொடர் சிகிச்சைகளை ஒரு உறுப்புகளுக்கும் அவருக்கு வேலை கொடுக்காம அவருடைய வாழ்வியல் முறைகளை அமைக்கணும். அப்புறமா 2 நாட்களுக்கு வந்து அவர் தரையில் படுக்க முடியாத மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி வச்சிடணும். அவர் நின்ற வாக்கில் உறங்கணும், இல்லை அமர்ந்த வாக்கில் உறங்கணும். இப்படி 2 நாட்கள் வந்து இந்த மாதிரி சிகிச்சைகளுக்கு அவர் வழங்கும்போது அவருடைய உள்ளுணர்வுகள் எல்லாம் விழிப்படைஞ்சு அவர் வந்து ஒரு மனநிலையிலிருந்து வேறுபட்டு ஒரு நல் மனிதனாக ஒரு சித்தாந்தவாதியாக மாறி பிறருக்கு தீங்கிழைக்கக்கூடியாத ஒரு மனிதனுடைய அறிவை அவர் 6ஆம் அறிவு திறப்பின் அடிப்படையில் அவர் மாறுற வாய்ப்பு ஏற்படும். அப்போ அவரை அந்த 1 மாதம் கழித்து அவரை சிறைக்கு அனுப்பும் பொழுது சிறையில் இருக்கிற மற்றவர்களுக்கு அவர் முன்னுதாரணமான தன்னுடைய வாழ்க்கையை அவர் கொடுப்பார். இது மாதிரி நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. இந்த முறைகளை நம்ம வந்து பரிசார்த்த முறையில் 1 மாதம் ஒவ்வொரு குற்றவாளிக்கும் வழங்கணும். அப்புறம் ஒரு 2 நாட்கள் தொடர்ந்து உறங்குவதற்கு அனுமதிக்காத அளவில் சப்தத்தை எழுப்பக்கூடிய ஒரு இடத்துல அவரை வாழ வைக்கணும். அதே மாதிரி ஒரு குழந்தை வலி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கையை கட்டி வச்சுடணும். இப்போ ஒரு குழந்தைய கையை பிடிச்சி நம்ம திருகுனோம்னா அந்த குழந்தைக்கு என்ன வலி ஏற்படும், அந்த மாதிரி வலி ஏற்படுற மாதிரி அவருடைய கையை திருகி கட்டி வச்சுடணும். அவருக்கு ஒரு 2 நாட்களுக்கு அவர் அப்படியே பயணம் செஞ்சாருன்னா அப்போ அவருடைய அந்த உள் உணர்வுகள் எழும்பி அவர் ஒரு பரிச்சார்த்த முறையில் மாறுவார். அப்போது அடுத்த உயிரை அவர் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற மனநிலைக்கு அவர் போவார். அதை வீடியோவாக எடுத்து பிறருக்கு இப்போ வந்து ஒரு குற்றவாளி இருக்கிறார் அப்படின்னா குற்றம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை காமிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு சிகிச்சை முறைகள் எல்லாம் கிடைக்கும். நீங்கள் குற்றம் செய்தீங்கன்னா இந்த மாதிரி சிகிச்சைக்கு போவீங்க. அப்போ போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பரமாத்மா மாதிரியான மனிதராக மாறிடுவீங்க அப்படிங்கிறத இந்த சிறு குற்றங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் அதை வந்து ஒரு பாடமாக ஒரு வகுப்பாக நடத்தணும். இப்படி செய்யும் பொழுது அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் வந்து மனநிலையிலிருந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இந்த 2 வயது 3 வயது குழந்தைகளுக்கு இன்னும் பிரத்யேகமான சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்குது. அந்த முறைகளை நம்ம அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது இன்னும் அவங்க வந்து மேம்பட்டவர்களாக மாறுவாங்க. இப்போ எப்படி பௌத்த மதத்தில் வந்து துறவரம் போடுபவர்களுக்கு தலையில் உள்ள முடிகளை பிடுங்கி எடுப்பாங்க. அப்போ தான் அவங்க வந்து அந்த மனிதத்திலிருந்து தெய்வமாக மாறுவாங்க. அந்த மாதிரி ஒரு 3 வயது குழந்தைய அவன் தான் கொன்னான் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவனுடைய தலைமுடியை ஒவ்வொன்றா பிடுங்கி அவன் அந்த குழந்தை எப்படி இறந்துருக்குங்கிற அந்த உணர்வை அவனுக்கு நம்ம கொடுக்கணும். அது வந்து இந்த நாட்டிற்கு அவங்க செய்யக்கூடிய சேவையாக அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல ஒரு போதகரை வச்சு இந்த நாட்டிற்காக நீங்கள் சேவை செய்கிறீங்க, இந்த நாட்டில் இன்னொரு குற்றவாளி உருவாகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க சேவை, தியாகம் செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு போதகரை வச்சு சொல்லிவிட்டு அந்த முடிகளை ஒவ்வொன்றா பிடுங்கி எடுத்து அதை வீடியோவாக பதிவு பண்ணி சிறு குற்றங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுக்கு போட்டு காமிச்சிங்கன்னா பாருங்கள் இவர் வந்து பரமாத்மா மாதிரி மாறி இருக்காரு, நீங்களும் இந்த மாதிரி மாறுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாட வகுப்புகளை எடுக்கலாம். இதை 1 மாதம் இந்த மாதிரி சிறு குழந்தைகளை
ஒன்றும் தெரியாதவர்களை, மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்களை ரேப் பண்ணக்கூடியவங்களை, பண்ணி கொல்லக்கூடியவங்களை, அவங்கள வந்து கருத்தரிக்கை செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை போட்டு காமிக்கலாம். இப்போ பொதுவெளியிலும் சில இடங்களில் குற்றச்செயல்களை தொடர்ந்து ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இதை போட்டு காமிச்சோம்னா வருங்காலத்தில் இந்த குற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு வந்து பரமாத்மாவாக மாறலாமா இல்லை மனிதனாகவே இருந்துடலாங்கிற முடிவை அவங்கக்கிட்டேயே நம்ம விட்டுடலாம். அதுக்கப்புறமா நீதிமன்ற காவலில் அனுப்பி அவங்கள சிறையில் அனுப்பலாம். ஏன்னா சிறை வந்து ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு குளிர்சாதன பெட்டி மாதிரி இருக்குது. இங்கே வெளியிலேருந்து அனுப்பக்கூடிய குற்றவாளிகளை அது வந்து இன்னும் மேம்படுத்தி, இப்போ ஒரு பிப்பாக்கெட்டாக போகக்கூடியனா ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கொள்ளையடிக்கிறதுக்குள்ள தகுதியோடு அந்த நீதிமன்ற காவலில் இருக்கிற சிறைகள் உருவாக்கி வெளியில் அனுப்புது. அதனால் நீதிமன்றங்களுக்குள்ளே அனுப்பும் பொழுதே அவங்கள பரமாத்மாவாக மாற்றி அனுப்பணுன்றது என்னோட வேண்டுதல். இந்த மாதிரி 10 வயது 8 வயது குழந்தைகளுக்கு செய்யக்கூடியவர்களுக்கு 1 மாதம் இல்லை அவருடைய குற்றம் ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்படின்னா இன்னும் சிகிச்சைகளை இன்னும் தொடர்ந்து வழங்குறதுக்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற்று தமிழக அரசு செயல்படுத்தணும். ஆனால் உண்மையான குற்றவாளியாக இருக்கணும். ஏழை அல்லது வந்து தெரியாதனமாக ரோட்டில் போனவனை பிடிச்சு கொண்டு வந்து என்கவுண்டரில் கொள்கிற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. உண்மையான மாஸ்டர் மைண்டு குற்றவாளியாக இருக்கணும். அது அந்த குற்றவாளிக்கு கிடைக்கிற அந்த தண்டனை, அந்த அந்த சிகிச்சை முறைகளும் அந்த அந்த பாடம் வகுப்புகளும் இன்னும் பரமாத்மாவாக மாறுவதா இல்லை மனிதனாகவே வாழ்வதா என்பதை உறுதி செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இன்னும் இது குறித்து இன்னும் பல சிகிச்சை முறைகள், பல வழிமுறைகள் பரமாத்மாவாக மாறுவதற்கு இருக்குது. அதை குறித்து எல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம ஆலோசிக்கலாம். இது மனித உரிமை மீறல்களில் வராது. இது வந்து ஒரு சிகிச்சை முறை தான். அவர்களை மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற சிகிச்சை முறைகள் தான். இதை பற்றி ஆலோசிக்கலாம் அரசு. நன்றி, வணக்கம்.